வாங்க மிஸ்டர் அன்பு பசுபதி அவர்களே, வாருங்கள். உண்டாச்சுமா மந்த் போடுங்க. மந்த்ல தான் இருக்கு. மந்த் தான் இருக்கு. சரி என்ன சரி மந்த் ஹை வைங்க. மந்த் ஹை எது? இப்ப கிராஸ் பண்ணிட்டு இருக்குது அட் பிரசன்ட். பிரசன்ட் தானே? வச்சுட்டேன். அதேதான். கொஞ்சம் மேல தூக்கிக்கலாம். ஓகே. அதுல ஹை வச்சுக்கலாம். லோ கீழ இருக்கு பாருங்க. இதுவா? அது வச்சுக்கலாம். கொஞ்சம் ஏத்தி. ஓகே. இப்போ கரண்டா ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்? இப்போ ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைன் போடலாமா? போடுங்க. கன்சாலிடேஷன்ல இருக்கு. அது மேல உடைச்சு இப்ப போகுது. ஓகே. சோ இது என்ன ஆகுது? இது இடம் மேல வரணும். இந்த மேல அந்த மந்த் எண்ட உடைச்சா மேல போகணும். ஓகே. சோ இது வந்து அப் ட்ரெண்ட் தான் இருக்கு. ஓகேவா? சோ அப் ட்ரெண்ட் லைன் இப்ப மாறி வருது. இந்த இடத்துல மைனர் சப்போர்ட் லெவல் எங்க இருக்கு? ஒரு பெரிய கேண்டில் இருக்குல. இதுவா? அது கீழ அது வச்சுக்கலாமா? இத சொல்றீங்களா? அதுல தான் அடுத்தது. இதையா சொல்றீங்க? அந்த இந்த இங்க அது கீழ இப்ப வந்தீங்களே. இதுதானே சொல்றீங்க? அது சரி. இத உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ வந்துரும். அது எல்லாம் அந்த ஹைய உடைச்சா மேல போய்டும். இது கீ லெவலா கூட இருக்கலாம் இல்லையா? ஓகே குட். கீ லெவல் குட். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் இறக்கிட்டா கீ லெவல் வரும். பட் இதுவே வச்சுக்கலாம் இல்லையா? ஓகே. என்னலாம் கேட்க கூடாது. நான் சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். சரி ஓகே. இப்போ மந்த்ல இருந்து வீக் போயிடலாமா? எஸ் கோ ஆன். வீக்ல என்ன தெரியுது இப்போ? வீக்ல உடைச்சு மேல போயிருக்கு. சார் வீக்ல என்ன தெரியுது? வீக்கோட ட்ரெண்ட் என்ன? மேல அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்க்கலாமா? தப்பு இல்லைல்ல? தப்பு போடலாம். அந்த இடத்துல இருந்தே போடலாம். சரி இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் போடுறப்போ இந்த இடம் என்ன ரியாக்ட் ஆயிருக்கு? சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் என்ன ரியாக்ட் ஆயிருக்கு? ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸா தான் இப்ப ஆயிட்டு இருக்கு. சப்போர்ட் ஆக்ட் அஸ் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட். ரெசிஸ்டன்ஸா தான் மாறி இருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் பிரேக் பண்ணாம கீழ வருது. இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோ எடு? வீக்லி லோ எடு? வீக்லி லோ வந்து இது கீழ இருக்கு பாருங்க நசீர். லோ இங்க கீழ வந்திருக்குமா? அதான் இப்ப மூவ் பண்ணீங்களே இங்க ஒரு டோஜ் அந்த இடம். இந்த இப்ப போனீங்களே சார் அந்த இடம். ஓகேவா? அந்த இடம். சோ ரிலாக்ஸ் பசுபதி சார் ரிலாக்ஸ். ஓகே. என்ன கேட்கணும்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு. இல்ல முதல்ல நான் வந்து ஹை நினைச்சேன். மைனர்ல ஹை ஏதோ கேக்குறீங்களா நினைச்சிட்டேன். சரி. இப்போ இந்த லோ நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த லோ உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வந்துடும். இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது? இப்போ மார்க்கெட் கரண்டா என்ன ஆகிட்டு இருக்கு? கீழே தான் ட்ராப் ஆகிட்டு இருக்கு. ரைட்? ஆமா ஒரு ரீடெஸ்ட் மாதிரி தான் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து என்ன ஆகிக்கலாம்? இதை வந்து ஒரு ஆக்சுவலி என்ன ஆகிடலாம்? கீ லெவல் ஆக்கிக்கலாமா? கீ லெவல் ஆக்கிக்கலாம். தெரியுது உங்களுக்கு? கீ லெவல் ஆகிடுச்சு. எல்லா இடமும் டச் ஆகுது. ஸோ இப்போ இந்த கீயை உடைச்சாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மேல போகும். இல்லனா இத கீழ உடைச்சா கீழ வந்துடும். சோ அப்ப டெஸ்டினேஷன் எது? இப்போ மார்க்கெட் கீழ இருக்கு. டெஸ்டினேஷன் எது? கீழ வந்து இந்த 1.67 தான். சோ இதுதான் வந்து டெஸ்டினேஷன். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வீக்ல வந்து வீக்கா டெய்லி டேக் போயிடலாம். டேல என்ன நடந்திருக்கு அது கொஞ்சம் பாருங்க. டேல என்ன நடந்திருக்கு? டேல வந்து அந்த லோவத்தை உடைச்சு கீழ இறங்கி இருக்கு. லோ உடைச்சு மார்க்கெட் என்ன இருக்கு? கீழ ஃபுல்லா இறங்கி இருக்கு. ரிவர்சல் ட்ரெண்ட் ஆகி கீழ ஃபுல்லா டிராப் ஆயிருக்கு. ஓகே. லோவா உடைச்சிச்சு மார்க்கெட் என்ன ஆகும்? ஃபுல்லா கீழ தான் வரும். டவுன் ட்ரெண்ட் தான் வரதுக்கு வரணும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது டெஸ்டினேஷன் வரைக்கும். ஆமா. சோ இப்போதைக்கு என்ட்ரி இங்க இருக்கா? நியூட்ரல் கேண்டில் மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. நியூட்ரல் கேண்டில் மாதிரி வந்திருக்கு. ஓகே. ஆமா ஒண்ணும் இது எடுக்கிற மாதிரி சிக்னல் இல்லையே. சிக்னல் இல்ல. அப்ப இந்த இடத்துல என்ட்ரி வேண்டாம். இப்போ என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கேண்டில் ரன் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் கேண்டில் வேணா பார்க்கலாம். ஆமா டேல மட்டும் தானே வரும். ஓகே. இப்போ எடுக்கலாமா? செல் போலாம். ஐ ஷூர்? ஏன்னா ஒரு ஃபுல் கேண்டில் வச்சிருக்கேன். அதுல க்ளோசிங் எந்த இடத்துல வச்சிருக்கு? செல் போலாம். எந்த இடத்துல இருக்கு? பக்கத்துல. அவசரப்படக்கூடாது. யோசிக்கணும். சரி இன்னும் ஒரு கேண்டில் பார்க்கலாமா? ஏன் இன்னொரு கேண்டில் பார்க்கணும்? செல் போக வேண்டியதானே? செல் போகலாம். இந்த இது வந்து அந்த லோவை இன்னும் இந்த கீழே இன்னொரு இது இருக்குல்ல அதை உடைச்சி இறங்குதான்னு பார்க்கணும். உடைச்சி இறங்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு போய் என்ட்ரி எடுக்கலாங்க. அதுக்கு அடுத்து என்ட்ரி எடுத்துக்கலாம்.
ஆ இப்போ இப்போ எடுக்கலாம். ம் இப்போ இப்போ செல் போகலாம். ஐ ஷூர்? செல் போகலாம். ஒரு 1:1 வச்சு பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் வந்து அந்த இந்த கேண்டிலுக்கு முன்னாடி 3வது கேண்டிலோட அந்த ஹைட் நீங்க வச்சிருக்கீங்கல்ல அந்த ஹைட் வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் மேல தூக்கலாம். ஓ இது வரைக்குமா? அது அது வரைக்கும் வேண்டாம். அதுக்கு அடுத்து அந்த இது வச்சுக்கலாம். இதுவா? அது வச்சுக்கலாம். டார்கெட்டு 1:1 கேட்குறீங்களா இல்லை 1:2வா? எப்பவுமே நம்மளோட என்ட்ரி எப்படி 1:2 தானே நம்ம எய்ம் எப்பவுமே வச்சுக்கலாம். ஓகே குட். 1:1 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு, 1:2 2 செகண்ட் டார்கெட். ஸோ 1:1 அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா 1:1 ஆ வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் வச்சுப்போமா? வச்சுக்கலாம். 1:2 என்னது? 1:2 வந்து 1.67ல வரும். ரிஸ்க் ரிவார்டில் தெரியுதா? 3477ல வரும். ஸோ ரன் பண்ணவா? ஆர் யூ ஷூர்? பண்ணிடலாம். ஐ ஷூர்? ஷூர். ஸ்டாப் லாஸ் அன்டான்னா எந்த கேண்டில் பிரேக் பண்ணால் ஸ்டாப் லாஸ் அன்ட் ஆகும்? அந்த பெரிய கேண்டில கட் பண்ணா. ஓகே ரன் பண்ணவா? பண்ணுங்க. சரி. வேற ஏதாவது என்ட்ரி? வேற இது ஒன்று போயிட்டுமேம்மா, ஒன்று எடுத்துருக்கேன். இன்னொரு செல் வேணா எடுக்கலாம், இருந்தாலும் இதை பார்த்துக்கலாம். இன்னும் செல் எடுக்கிறீங்களா? இல்லை வேண்டாம். 1:1 ஹிட் ஆயிடுச்சா? 1:1 ஹிட். 1:2 ஹிட். 2 ஹிட்டுமா? வேற லெவல். தேங்க்யூ. வெல் டன். ட்ரீட் வச்சிருங்க. வெல் டன். நவ் மார்க்கெட் என்ன ஸ்டேஜில் இருக்குது? கரண்ட்டாக மார்க்கெட் என்ன ஸ்டேஜில் இருக்குது? மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. டவுன் ட்ரெண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க, அதையும் நான் என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா? அதை வந்து ஃபைனலாக பண்ணுற மிஸ்டேக்ஸை வந்து என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இப்போ எனக்கு ட்ரெண்ட் அப்பா இருந்தால் என்ன ஆகணும் ப்ரோ? மசுபடி ப்ரோ ட்ரெண்ட் பிரேக் ஆகணும்னா உடச்சி மேலே போகணும். எதை உடச்சி மேலே போகணும்? ஒரு ஹையவோ லோவோ ப்ரீவியஸ் ஹையை உடச்சா மார்க்கெட்டு மேலே போகும். ஓகே மேலே போயிடும். ஸோ இப்போதைக்கு இங்கே என்ட்ரி இருக்கா? இப்போதைக்கு என்ட்ரி இல்லைம்மா, தெரியல. ஏன்னா அது ஆல்ரெடி லோவில் தான் இருக்குது. ஓகே இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல ரீடெஸ்டிங்காக வெயிட் பண்ணுயா? ஆமாம். மார்க்கெட் என்னவா இருக்குது? ஃபுல்லாக பூரா டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இம்பல்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட் இம்பல்ஸ்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும்? கண்டிப்பாக வரும். இந்த கீழே இருக்கிற இதை உடைக்கலைன்னா லோ உடைக்கலைன்னா மறுபடியும் மேலே ஏறும். ஓகே குட். இந்த இடத்துல உடைச்சிருச்சு. என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் ட்ரெண்ட் பாருங்கம்மா, ரிவர்ஸ் ஆகுதான்னு. இன்னும் கொஞ்சம் வரலாம். அடுத்த கேண்டி இப்போ இதை இன்னும் ஒரு கேண்டில் பாருங்க. ஏன்னா இதை உடச்சி இறங்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இன்னும் டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கு. எடுக்கலாமா? ஒரு அது டோஜி விழுகுது. இன்னொன்று பார்த்துருவோம், நியூட்ரல் கேண்டில் மாதிரி விழுகுது. இப்போ எடுக்கலாமா? ஆஹா நிறைய வந்துருச்சு. சரிம்மா, இன்னும் பார்க்கலாம். எடுக்கலாமா? சரி எடுங்க. 1:1 நீங்கள் 2 வேண்டாம், 1:1 பார்த்துக்கலாம். முதல்ல எப்போ நம்ம என்ட்ரி எடுத்தாலும் 1:2 தான் என்ட்ரி எடுக்கணும். 1:1 அடிக்குதான்னு பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் எங்கே? ஸ்டாப் லாஸ் அது வரைக்கும் வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஏற்றி வச்சுக்கலாம். இன்னும் ஏற்றி வைக்கணுமா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சமா? கொஞ்சம் அந்த கேண்டில் இருக்கு. இருக்கட்டும். அது வரைக்கும் டார்கெட்டு 1:1. 1:1 போடுமா? 1:1 பண்ணுங்க. ஓகே ரன் பண்ணவா? ரன் பண்ணுங்க. ஓகே 1:1 என்ன உடச்சிருச்சு. 2வே வச்சுக்கலாம்ங்களா? அது சொல்ல முடியாதுல்ல. 1:1 இப்போ ஏன் 2க்கு மாற்றுறீங்க? வேண்டாம். ஏன்னா அந்த ஸ்டாப் லாஸ் தள்ளிக்கலாம் இல்லையா 1:1 வரும்போது இல்லையா? என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணும்போதே 1:2க்கு தான் ப்ளேஸ் பண்ணணும். ஓகே. டார்கெட் 1 கிட்ட ஆயிடுச்சுன்னா 1:2க்கு மாற்றிக்க போகணும். ஓகேவா? சரி. ஓகேவா? ஸோ இந்த 1:1 கிட்ட ஆயிடுச்சு. என்ன பண்ணுவோம்? 50% ஆர்டர் என்ன பண்ணுவோம்? ஆர்டர் பண்ணோம்னா அதை ஸ்டாப் லாஸை நகர்த்திக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸை மட்டும் தான் தூக்குவோமா? வேற என்ன பண்ணுவோம்? டேக் ப்ராஃபிட் எடுத்துடலாம்ல. டேக் ப்ராஃபிட்னா எவ்வளோ எடுக்க சொல்லியிருக்கேன்? 1:1னா உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்னு அதை பார்த்தா தெரிஞ்சிடும். எத்தனை பர்சன்டேஜ் எடுக்க சொல்லியிருக்கேன் நான்? 1:2 தானே நசீர். 1:1னா 1% வந்துடும். நான் எத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டாக பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்க சொல்லியிருக்கேன்? பாதி 50%. 50% பாக்கெட் உள்ளே போட்டுருவோமா? போட்டுக்கலாம். ஓகே போட்டுக்கலாம்.
50% எடுத்துக்கிட்டு ஸ்டாப் லாஸ் நகர்த்திடலாம் அந்த இடத்துக்கு. தட்ஸ் குட். என்ட்ரி என்ட்ரி இப்போ வேற என்ட்ரி ஏதாவது எடுக்கலாமா? இன்னொரு செல் வேணா எடுக்கலாம். இன்னொரு செல் எடுக்கலாமா? ஆர் யூ ஷூர்? எடுக்கலாம். ஏன்னா அந்த இடம் உடைச்சிருக்குல்ல, அந்த இடம். ஸ்டாப் லாஸ் 1:2. அதுக்கு கூட கீழே கொஞ்சம் வைக்கலாம். இன்னொரு கேண்டில் இருக்கு, இப்போ வந்திருக்கேன். இந்த கேண்டில் அந்த இடம் வைக்கலாம். இதுகிட்ட ஸ்டாப் அப்படின்னா 1:2 கம்மியா வரும். இதுகிட்ட வைக்கீங்களா ஸ்டாப் லாஸ்? அது வச்சுக்கலாம். இல்லை ப்ரீவியஸ் ஐயை தாண்டி வைக்கிறீங்களா? ப்ரீவியஸ் ஐயை தாண்டியே வைங்க. ப்ரீவியஸ் ஐயை தாண்டி வைப்போமா? ஒரு மில்க் இருக்குல்ல, ஆமா. அதை உடைச்சா தானே மேலே போகும். ஸோ டார்கெட் 1:2வா? 1:2 ரன் பண்ணலாம். 1:1 ஹிட்டா? 1:1 ஹிட். 50% எடுத்துக்கலாம். 50% எடுத்தோம்னா என்ட்ரியை எங்கே மூவ் பண்ணோம்? ஸ்டாப் லாஸ் 50% 1:1 கீழே இறக்கிடலாம். ஆமா, அது ஹிட். ரைட் எடுங்க. நல்ல பெரிய கிளாப்பாக பண்ணுங்க பார்ப்போம். வரைக்கும் பசுபதி ப்ரோட்ட ஒரு விஷயம் என்னன்னா கன்ஃபியூஷன்லேயே இருக்காது. பசுபதி ப்ரோ வந்து ரொம்ப கன்ஃபியூஸ். அதாவது நான் பார்த்து வைக்கேன், நான் வந்து அனலைஸ் பண்ண வரைக்கும் இப்போ என்ட்ரி எடுத்ததில் வந்து எப்படி சொல்கிறது, எங்கே டார்கெட் வைக்கலாம், எப்படி டார்கெட் வைக்கலாம், அந்த டார்கெட்டுக்கான ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து 1:1 போடும் அப்படின்னா என்னைக்குமே சரி. நீங்கள் ஒரு இடத்துல மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே 1:2ல் என்ட்ரி எடுங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷன் எப்பவுமே எனக்கு இருக்கு. அதுதான் சொன்னேன். உங்கள் டார்கெட் வந்து எப்போவுமே ஒரு மார்க்கெட்டில் நான் என்ட்ரி ஆகணும் அப்படின்னா 1:2 இருந்தால் மட்டும்தான் நான் என்ட்ரி எடுப்பேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட பிளான் என்ன, 1:1 ஹிட் ஆகிட்டா நம்ம 50% ப்ராஃபிட்டாக பாக்கெட்டுக்குள்ளே போட போகிறோம். சரி ஓகேவா? அப்போது நம்ம 1:2 தான் இருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் அதுதான் ரூல்ஸு, அதுதான் ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். அப்போதான் ரிஸ்க் ரிவார்டு என்ன வரும் நமக்கு. சரி இதான் டெக்னிக்கல் இதான் ஃபர்ஸ்ட் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ இது வந்து பட் அதர்வைஸ் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற விஷயமா இருக்கட்டும், கொஞ்சம் அந்த பயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டலை பார்த்தாவே ஒரு பயம் ஒன்று வந்துடுது. நியூட்ரல் கேண்டலு வேணாம் இருங்க. ஆமாம், இன்னொன்று பார்த்துக்கலாம்னு ஒரு யோசனை. ஸோ அந்த நியூட்ரல் கேண்டல் எங்கே வந்துச்சுன்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல நல்ல கீ லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க ஃபர்ஸ்ட்டு. தட்ஸ் அ குட் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் கரெக்டாக வச்சுங்க. தட்ஸ் குட். சரி, தப்பே கிடையாது. இந்த பிளேஸ் பண்ண என்ட்ரி வந்து தப்பே கிடையாது. ஆனால் அடுத்தது வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டிக் வந்துட்டு ஒரு பையிங் மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டு இந்த கீ லெவலே ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த இடத்துல என்ன கேண்டல் வருது? என்ன கேண்டல் வருது? அது ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் மாதிரி. பேரிஷ் என்கல்ஃபிங் தெளிவாக தெரியுது. அந்த மூவ் ஆனது ரீடெஸ்டிங்காக வந்த மூவ் அப்படின்ட்டு. ஆமா, அந்த இடத்துல இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம். இம்பல்ஸ் ரீடெஸ்ட் திருப்பி மார்க்கெட் இம்பல்ஸ் தெளிவான ஒரு ரீடெஸ்டிங் மூவ்மெண்ட்டாக இருக்குது, ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங். அப்போ நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி இந்த இடத்துல தாராளமாக என்ன பண்ணியிருக்கலாம், ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வச்சுட்டு 1:2 பண்ணிங்கன்னா சூப்பராக 1:2 இன்னொரு சேல்ஸ். ஸோ நான் நீங்கள் ஏன் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னது புரியுதா உங்களுக்கு? ஆமா, அந்த பேரிஷ் என்கல்ஃபிங். அதனால தான் இந்த பேரிஷ் என்கல்ஃபிங் வந்தோன்னே நான் ஸ்டாப் பண்ணேன். நீங்க கேட்டீங்க ஒரு செல் எடுத்துக்கலாமா அப்படின்னு. அதாவது இந்த இடத்துல என்ட்ரி போகலாமான்னு கேட்டதுக்கு ரீசனே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ண அந்த இடத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அமையுது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்களா அப்படின்னா. ஆமா, அந்த இடம் நான் மிஸ் பண்ணிட்டேன். உண்மைதான். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஒன்று மிஸ் பண்ணீங்க. ஓகே, வெல் அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்டிங் கன்ஃபர்மேஷன் கொடுத்து இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, அதையும் அங்கேயும் எடுத்துக்கலாம். அங்கேயும் ஒரு பெரிய கேண்டில் தான். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பயம் இல்லாமல் போனாங்க. ஏன்னா அதோட ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ண வரைக்கும் ட்ரெண்ட் என்னடா, ட்ரெண்ட் கீழே தான் வந்துட்டு இருக்கோம். கீழே தான் வந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நல்லா பாருங்க, ப்ரீவியஸ் ஐ எல்லாம் ப்ரீவியஸ் ஐ தான். ஆமா, அதை வச்சு தான் இந்த ரெண்டு கூட நான் தைரியமா எடுத்தேன். ப்ரீவியஸ் ஐ தேவையில்லை. ஸோ எதையுமே உடைக்காம மார்க்கெட் அராபுற. பட் இந்த இடத்துல என்ட்ரி பிளேஸ் பண்ண தட்ஸ் அ குட் எனஃப். ஆனால் ஸ்டாப் லாஸ் வச்சது தவறு. இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சிம்பிள். இன்னும் கொஞ்சம் இறக்கி இருக்கலாம். இது ஒருவேளை சீக்கிரம் அடிச்சிருமாங்கிறது. ரெண்டாவது கேண்டலுக்கு நீங்க அழகா ஸ்டாப் லாஸ் இது கிட்ட வச்சா அந்த ஹையை பேஸ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கேண்டலை பேஸ் பண்ணி தான் நீங்க என்ட்ரிஸே எடுத்தீங்க. ஸோ அது கேண்டலுக்கு ஒரு கீ லெவல் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கு சேர்த்து நீங்க மேலே வச்சு யூ கேன் ட்ராவல். ஸோ இப்படி நீங்க என்ட்ரி எடுத்தீங்க, சூப்பராக சக்ஸஸ் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்கள் வந்து 1:2 வச்சது நீங்கள் என்ன ஆயிருக்கு? அந்த மாதிரி டார்கெட் வச்சுன்னா 1:1
1:1 முதல்ல ஆயிருக்குல்ல. 1:3 ஆயிருக்குமா? 1:3 ஆயிருக்கும். ஆமா, இன்னும் ஏன்னா ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்குல்ல. ஸ்டாப் லாஸ் கம்மியாக உங்களோட ரிவார்டும் ஜாஸ்தி ஆகும். ரிவார்டு அதிகமாயிட்டே போகும். ஸோ நம்ம என்ட்ரி அதை தான் பேஸ் பண்ணணும். ஆமா ஆமா. ஓகேங்களா? ஸோ மற்றபடி இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சதா இருக்கட்டும், என்ட்ரியாக இருக்கிறதா இருக்கட்டும், தட்ஸ் குட். ஆமா. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் இங்கே வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. பட் அந்த தவறு அப்படின்றது நீங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக், ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணது. இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்ட்ரகிள். அந்த எப்படி சொல்லணும்னா, நான் 1:1 போடுறேன், அந்த ரிஸ்க் ரிவார்டில் வர ஸ்ட்ரகிள்னஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. எப்படினாலும் உங்கள் மைண்டு ஃபிக்ஸிங் வந்து 1:2க்கு மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதர்வைஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணது வேறு லெவல். அதாவது இதில் வந்து நான் பெரிய அப்ரிஷியேட் பண்ணுறது என்னென்னா, ட்ரெண்ட் அழகாக ஃபைன் பண்ணி அந்த லோ பிரேக்கிங்கை வச்சு மார்க்கெட் செல்லு தான் ஆக போகுன்னு சொல்லிட்டு 3 ஆர்டருமே செல்லில் ப்ளேஸ் பண்ணது தெரியுமா? அதுதான் ஒரு பெரிய சக்ஸஸ். ஸோ அதுக்காக ஒரு பிக் பிளான் பண்ணுறேன். என்னது யார்ட்டனையுமே சவுண்டு வர மாட்டேங்குது? என்ன இது 40 பேர் இருக்க டீம்ல இதுதான் சப்பக்கு சப்பக்குன்னு வருது. தேங்க்யூ. பசுபதி ப்ரோ, வெல் டன். இதையே கீப் இட் பண்ணுங்க. இந்த லெவலில் நீங்கள் கீப் இட் பண்ணும்போது இட்ஸ் வில் பி ஈஸி ஃபார் யூ. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்.